வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பங்களாதேஷில இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு லிப்ஸ்டிக் அப்படின்றது. இந்த படத்தோட முடிவுல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா சினிமால வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அவங்கள கொலை பண்றது யாரு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு பொண்ணு தான் கொலை பண்றா, அந்த பொண்ணு லிப்ஸ்டிக் மூலியமா அவங்களை கிஸ் பண்ணி கொலை பண்றா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி விசாரணையில சில உண்மைகள்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. என்ன மாதிரி உண்மைகள்லாம் தெரிய வந்தது, எதனால சினிமா ரிலேட்டட் பீப்புளா ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க, உண்மையில கொலை பண்றது பொண்ணா ஆனா, இந்த மாதிரி பல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். பண்ணுவீங்கன்னு நம்புறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். குப்பையெல்லாம் போடுற கிடங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில ஒரு நபர் ஏதாவது குப்பை எடுக்கலான்ற மாதிரி வந்திருக்காரு. அப்படி வந்தவர் ஒரு பாடியை பாக்குறாரு. பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துறாரு. இப்ப போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இறந்து போனவர் யாரு என்னன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவரோட முகத்துல லிப்ஸ்டிக்கை வச்சு கிஸ் பண்ண மாதிரிலாம் இருக்கு. இப்ப பாடி அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சில நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் ஒரு இன்ஸ்பெக்டர். இப்ப டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சீனியர் கூப்பிடுறாருன்னு தகவல் வந்ததுனால இவர் சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சீனியர் ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் எடுக்க மாட்டாருன்னு மெசேஜ் வருது. இவர் பயந்துகிட்டே மெசேஜுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சீனியர் பேசுறதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார், என் சைடுல விசாரணை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், சீக்கிரமே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அடுத்தடுத்து 2 கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா, ஒரே பேட்டர்ன்ல 2 கொலையும் நடந்திருக்கு. நமக்கு ஒரு கொலையை தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா இன்னொன்று கொலை நடந்திருக்கு போல. அதை பத்தி தான் சீனியர் கிட்ட இவர் டிஸ்கஸ் பண்றாரு. மீடியாட்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவியோ தெரியாது, ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு ரிசல்ட் வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவரோட ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குல்ல, எடுக்கலன்னா டென்ஷன் ஆயிடுவா, எடுத்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒய்ஃபுக்கு பயப்படுவாருன்றது ஆளுங்களுக்கும் தெரியுது. அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சரியான சந்தேக பேர்விலியா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேற யார் கிடையாது, ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால அடிக்கடி கால் பண்ணுவாங்க. எதுக்காக இப்ப போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சேச்சே, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன், சீனியர் கிட்ட பேசிட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு வழியா சமாதான பத்தி காலை கட் பண்ணிடுறாரு. இதை வச்சுதான் ஜூனியர்ஸ் கொஞ்சம் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கேஸுக்கு வருவோன்ற மாதிரி இவரும் கேஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ்ல உங்களுக்கு காமனா சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதாவது 2வது கொலையை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. 2வதா இறந்து போனவர் ஒரு ஆக்டர், ஓரளவுக்கு பெரிய ஆக்டரா இருப்பாரு. இப்ப அந்த ஆக்டர் இறந்து போன இடத்துல என்னெல்லாம் கிடைச்சதுன்றதை டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்டரோட முகத்துல கிஸ் பண்ண மாதிரி லிப்ஸ்டிக் கரெல்லாம் இருந்திருக்கும். அது என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் அப்படின்றத செக் பண்ற ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இதை தாண்டி அங்க இருந்து நடந்து போன மாதிரி ஒரு தடம் இருக்கும். அதாவது ஈல்ஸை வச்சு நடந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஈல்ஸுக்கு கீழே ரத்தம் ஒட்டி இருக்கும். அந்த ரத்தம் தான் அங்க பதிஞ்சிருக்கும். சோ ஈல்ஸை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப லேடி தான் ஒரு கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக்கை பத்தி இவர் விசாரிக்க சொன்னார்ல, விசாரிச்ச ஆளுங்க சில விஷயங்களை சொல்றாங்க. அது சாதாரண லிப்ஸ்டிக் இல்ல சார், அதை ஒரு பாம் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதாவது உதட்டுல ஏதாவது புண்ணு ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல அப்ளை பண்றதுக்கு இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்றாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான லிப்ஸ்டிக், ஜெர்மனில இருந்து வர வைக்கப்பட்ட லிப்ஸ்டிக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்கை போட்டவன் தான் அப்ப கில்லரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டைவர்ட் பண்றதுக்காக கூட இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு அவன் கிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணா ஆனான்ற மாதிரியும் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப இறந்து போன 2 பேருமே காமனா ஆக்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இதை தாண்டி காமனா ஏதாவது இருந்தா அதையும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த லிப்ஸ்டிக் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைச்ச க்ளூல. அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு விசாரணை பண்றாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி லிப்ஸ்டிக்ன்றதுனால யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றதை இவங்களால ஈஸியா ஃபில்டர் பண்ண முடியும். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது இவங்களுக்கு மாதுரின்ற ஒரு ஆக்ட்ரஸை பத்தி தெரிய வருது. அந்த ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதா நிறைய போட்டோலாம் போட்டிருப்பாங்க. சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ். அந்த மாதிரி தான் இந்த போட்டோவையும் போட்டிருப்பாங்க. இவருமே காட்டுங்கன்ற மாதிரி அந்த லேடி எல்லாம் பாக்குறாரு. இந்த லேடி கிட்ட விசாரணை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த லேடியோட நம்பர் எடுங்க, கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த மாதிரின்ற லேடியோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அதாவது
அந்த மாதிரின்ற ஆக்ட்ரஸோட வீட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல டிரைவரா தினேஷ்னு ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் டிரைவர் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் எடுத்து தர வேலைலாம் பண்ணுவாரு போல. இப்ப முதல்ல காரை தொடச்சிடுறாரு. அவங்க கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. இதே வீட்டுல சமையல்லாம் பண்றதுக்காக ஒரு லேடியோ இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ண மாதிரி தான் உள்ள வராரு. ஆக்சுவலா அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப டவலோட தான் நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து தாண்ட மாதிரி தினேஷ் கிட்ட சொல்றாங்க. அந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்காங்க போல. ஏன்னா பெட்ரூம்க்கே அவர் வராரு. இந்தாங்க மேடம் ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாதிரியும் ஷூட்டிங்காக கிளம்பிட்டு இருக்காங்க. சாப்பாடுலாம் வேணாம், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. ஏமா பழமாவது சாப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி இந்த லேடி கொஞ்சம் சாப்பிட வைக்கிறாங்க. அதே மாதிரி தினேஷ் இந்த பழத்தை கொஞ்சம் வச்சுக்கோ, மேடம் கேட்கும் போது தான்ற மாதிரி 2-3 பழத்தை அவங்கிட்ட தந்துடுறாங்க. அவனுமே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பழத்தெல்லாம் வாங்கிக்கிறான். இப்ப இவங்க 2 பேருமே டிராவல் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு ஷூட்டிங்கா இருக்கும். அதாவது சாங் மாதிரிலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்கா இருக்கும். இவங்களுமே அந்த ஷூட்டிங்ல கோஆபரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு கால் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சைடுல தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல. ஆனா ரேண்டமா இவங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும்ல, அதனால இந்த கால் எல்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க எங்க போறாங்களோ அங்க வச்சே லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க காரை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. காலை எடுக்காம இருந்ததுனால சந்தேகம் வந்துருது. இப்ப அந்த ஆக்ட்ரஸை லாக் பண்ணி கோவமா விசாரணை பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் பிரச்சனை பண்றதுனால டிரைவரை போட்டு அடிச்சிட்டுலாம் இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்ப மீடியாட்கள் வேற சுத்திடுறாங்க. இதை தாண்டி பொதுமக்களுமே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒரு சின்ன விசாரணை இருக்கு, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக இப்படியா சார் பண்ணுவீங்க, நான் வரேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. என்னதான் இருந்தாலும் மக்கள்லாம் வீடியோ எடுத்துட்டாங்கல்ல, இப்ப சோசியல் மீடியால இதுதான் பெரிய விஷயமா பேசப்படுது. எதுக்காக வர வச்சிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து 2 ஆக்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உடம்புல ஒரு லிப்ஸ்டிக் கரை கிடைச்சிருக்கும். அந்த லிப்ஸ்டிக் கொஞ்சம் காஸ்ட்லியான லிப்ஸ்டிக், ஜெர்மனில இருந்து மட்டும்தான் அது இறக்குமதி ஆகுது. அந்த லிப்ஸ்டிக்கை நீங்க யூஸ் பண்றீங்கன்னு தெரிய வந்தது, அதனால தான் விசாரிக்கலான்ற மாதிரி வர வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு, அப்ப நான் தான் அந்த கொலை பண்ணேன்னு சொல்ல வரீங்களா, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. மேடத்தை விடுங்க, மேடத்தை விடுங்கன்ற மாதிரி அந்த தினேஷ் வேற ஒரு சைடுல இருந்து கத்திட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு இவங்க கிட்ட பேசுறது. உங்களை சந்தேகப்படல, ஜஸ்ட் என்கொயரிக்காக தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார், நீங்க சொல்ற 2 பேர் யாருன்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் முன்னாடியே இவங்களை லாக் பண்ணி கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும். அதனால சீனியர் கால் பண்ணிட்டாரு. யோ என்னையா பண்ணி வச்சிருக்க, விசாரணை பண்ணோம்னா சாதாரணமா வீட்டுக்கு போய் விசாரணை பண்ண மாட்டியா, ரோட்ல வச்சு தான் லாக் பண்ணுவியான்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப இவருமே சீனியர் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இவங்களை வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, நீங்க கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. இவங்க கிளம்பலான்னு நினைக்கும் போது உங்க செப்பல் சைஸ் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே கொஞ்சம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 38ன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செப்பல் சைஸ் கிடைச்சதுல மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. என் டிரைவரையும் விடுங்கன்னு சொல்றாங்க. டிரைவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என் மேடம் கிட்டே இப்படி பண்றீங்களா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி டிரைவர் இவங்க கிட்டே ஓவரா பேசிட்டு இருக்காரு. மேடம் அமைதியா கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த டிரைவரை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இவன் என்ன இந்த மேடத்துக்காக இவ்வளவு துள்ளிட்டு இருக்கான், அப்ப இந்த மேடத்துக்காக இவன் எதுனாலும் பண்ணுவான் போல, இவன் மேலயும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட ஒரு லேடி அசிஸ்டன்ட்டும் இருக்காங்கல்ல, அந்த லேடி அசிஸ்டன்ட் ஏதோ சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒய்ஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து அறுவலியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்ன சீட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கேஸ் சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபோட கோவம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இப்ப மாதிரி வீட்ல படுத்துட்டு இருக்கும் போது அந்த ஒர்க்கர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட முகத்துல ஃபேஸ் கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த தினேஷும் இந்த இடத்துக்கு வராரு. நீங்க ஓகே தானமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. டயர்டா இருப்பாங்க, அதனால தான் இப்படி கேக்குறாரு. இவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காருன்னு தெரியுது. நம்ம ஹீரோவும் ஒய்ஃபை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திடுறாரு. இப்ப ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. இந்த ஒய்ஃப் வேகமா போன் காலை எடுக்கிறாங்க. பார்த்தா மேல் அசிஸ்டன்ட் தான் இப்ப கால் பண்ணிருக்காரு. குடுமா நான் பேசுறேன்ற மாதிரி இவரும் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மேல் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அடுத்த கொலை நடந்துருச்சு சார், அதே மாதிரி பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி உடனே வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஒரு கேஸ் விஷயமா நான் போனோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போட்ல தான் மர்டர் நடந்திருக்கு. இப்ப இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கொல்லப்பட்டிருக்கவர் யாருன்னு பாக்குறாரு. கொல்லப்பட்டவர் யாருன்றது இவருக்கு சுத்தமா தெரியல, அதாவது பிரபலமான ஆள் இல்ல, அதனால இவருக்கு தெரியல. இங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இங்க
இங்க இருக்க சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அந்த போலீஸுங்களாம் சொல்லிட்டாங்க. அது எப்படி சிசிடிவி ஒர்க் பண்ணாம இருக்கும்? அப்ப ஒர்க் பண்ணாம இருக்கிறது தெரிஞ்சுதான் கில்லர் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த வாட்டி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலையான்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. நீ என்னையா பொண்ணு மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவர் இருக்கார்ல, என் ஃப்ரெண்டு தான் சார் இறந்து போயிருக்கான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டை பத்தி இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. சார் நாங்க 2 பேருமே படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பாக்குறவங்க, அநியாயத்துக்கு என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பேர் ஆக்டர்ஸ், இப்ப இறந்து போயிருக்கவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆக மொத்தத்துல சினிமா சார்ந்தவங்க தான் கொல்லப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. இதை தாண்டி இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 2 பேருமே அவங்க 2 பேர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டாரு. அப்ப 4 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்களா? அப்ப இவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்க மாதிரி இன்னும் இந்த கனெக்ஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவங்க 4 பேருமே எந்த படத்துல சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி டீடைலை எடுக்கிறாரு. அந்த படத்துல மாதிரி தான் லீட் ரோலே பண்ணிருப்பாங்க. அப்ப மாதிரி எதனால அவங்க 2 பேரை தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேருமே சின்ன ஆக்டர், அதனால தெரியாதுன்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால மாதிரி கிட்ட திரும்பி நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாதிரி கிட்ட கதை சொல்றதுக்காக ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவரும் பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்து கதை சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே இன்ட்ரெஸ்டிங்கா கதையை கேட்டுட்டு இருக்காங்க. தினேஷ் இருக்கார்ல, மேடம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்கல்ல, அவங்களை இங்க இருந்து போக சொல்றாங்க. அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. மேடம் திரும்பி ஒரு சின்ன விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 3 பேருமே இந்த படத்துல வேலை பார்த்திருக்காங்க, நீங்களும் கூட வேலை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன சார், நான் கொலை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஒர்க்கர் லேடி இருக்காங்கல்ல, புஜ்ஜின்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறாங்க. என்ன உங்களை புஜ்ஜின்னு கூப்பிடுறாங்கன்னு இவர் கேட்கிறாரு. சார் என்ன செல்லமா புஜ்ஜின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படியா, உங்க சொந்த ஊர் என்னன்னு கேட்கிறாரு. இவங்களுமே ஊரோட பேரை சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரை இங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அப்போ ஒருத்தர் மட்டும் இவங்களோட ஃபேனா இருப்பாரு. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்க சொன்ன ஊரோட பேரையும் புஜ்ஜின்னு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதையும் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி யோசிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு தோணுது போல. இப்ப வீட்டுக்கு வந்தோம், அதையே தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கவர் ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கும், அதை பத்தி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட்டு வந்திருப்பாரு. என் புஜ்ஜியை காப்பாத்துங்க, என் புஜ்ஜியை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாரு. அவருக்கும் புல்லட் காயம் இருக்கும், அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் புல்லட் காயம் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்க இது கிரைம் கேஸ், அதனால போலீஸ் கிட்ட போகணும்னு சொல்லியிருப்பாங்க. போலீஸ்லாம் வேணான்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் பேசியிருப்பாரு. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களே போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. சோ அந்த ஒய்ஃப் பேரு புஜ்ஜின்றது, இந்த மாதிரியோட செல்ல பேரும் புஜ்ஜின்னு சொல்றாங்க. சோ அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததா சொன்னேன்ல, அந்த சம்பவம் இந்த ஊர்ல தான் நடந்தது. அந்த ஊருக்கு போய் விசாரணை பண்ணா ஏதாவது கிடைக்கும், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரணை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அதாவது புஜ்ஜியோட ஊருக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த நாள் நைட்டு யார் இருந்தான்றதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு நர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது தெளிவா சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவர் சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் இந்த லேடி சொல்றாங்க. நாங்க போலீஸ்க்கு கால் பண்றோம்னு தெரிஞ்சோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாருன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. சரி அந்த ஒய்ஃப் மாதுரியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், ஒய்ஃபோட ஃபேஸ் அன்னைக்கு நான் பார்க்கல, ஹஸ்பண்டோட ஃபேஸ் தான் தெளிவா பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. தெளிவா பாத்தீங்களா, வரைஞ்சு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கண்டிப்பா வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அதாவது ஆளுங்க சொல்ல இவங்க இந்த இடத்துல வரையலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. எங்க போனீங்க, எப்ப வருவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கொஞ்சம் வேலைமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃபை சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த லேடி சொல்ல சொல்ல வரைஞ்சிடுறாங்க. அது யார் கூட தெரியுமா மேட்ச் ஆகுது, அந்த தினேஷ் கூட தான் மேட்ச் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அந்த கொலை பண்ற மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் இருக்கான்ல, இப்ப மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஒரு ஆண் தான் பெண் மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கான் போல. இப்ப இவங்களுமே அதை பாக்குறாங்க. கண்டிப்பா இது தினேஷோட வேலை தான், அந்த தினேஷை நம்ம அமிக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே தினேஷை தேடுற வேலையெல்லாம் பண்றாங்க. இதை தாண்டி ஏற்கனவே கப்பலுக்கு பக்கத்துல வச்சு ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, அவர் அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் எங்க இருக்காருன்றதை விசாரிச்சு அவரை பாக்குறதுக்காக இவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த நபர் படம் பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு தான் வந்திருக்காரு போல. இது அந்த கில்லருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். இவங்களுமே அவர் தியேட்டர்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு வேகமா காப்பாத்துறதுக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள அவர் கொல்லப்பட்டிருக்காரு. சே, கில்லர் கொலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட இதை தடுத்திருக்கலாம் சார், இதுக்கப்புறம் எந்த கொலையும் நடக்காது, கில்லர் யாருன்றதை
கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த கில்லர் நடந்து போறத காட்டுறாங்க. அதாவது ஈல்ஸ் வச்ச செருப்பு போட்டு தான் நடந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஹீரோவும் விஸ்வநாத்னு ஒருத்தரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த விஸ்வநாத் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணவரா இருப்பாரு. சோ இவர் அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. அதனால இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த டார்கெட் நீங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு இந்த விஸ்வநாத் இருக்கார்ல, அவங்க எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால கொல்லப்பட்டிருப்பாங்க. என் லைஃப்ல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதே மாதிரி எனக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு சர்வெண்டா ஒரு லேடி இருக்காங்க. நாங்க 2 பேர் பார்த்துப்போம். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த விஸ்வநாத் இருக்கார்ல, கொஞ்சம் பயத்தோட தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த டார்கெட் நானா கூட இருக்கலாம். நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் கன்னை எடுத்து வைன்ற மாதிரியும் சொல்றாரு. நைட்டு நேரம் இந்த அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இவ எங்க கிளம்பிட்டு இருக்கான்னு ஹீரோவும் டீமும் பாக்குறாங்க. ஆமா ஹீரோவும் டீமும் அவருக்கு பாதுகாப்பு தரதுக்காக வாசல்லே தான் வெயிட் பண்ணிருக்காங்க. சாதாரண கெட்டப்ல இருக்காங்க. போலீஸ்னு சந்தேகம் வராத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் சரி அமைக்கிறணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு நடந்து வரது தெரியுது. அங்க ஒரு பொண்ணு நடந்து வரான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஹீரோவும் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க நேரா இந்த டைரக்டரோட வீட்டுக்கிட்ட போய் காலிங் பெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இவ தான் கொலை பண்றதுக்காக வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி மறைஞ்சிருக்க இவங்க எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் நீ, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் லாக் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணுமே என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி சொல்றா. நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. யாரோ எனக்கு நிறைய காசு தந்தாங்க, இந்த இடத்துக்கு போய் காலிங் பெல் அடின்ற மாதிரி சொன்னாங்க, நான் அதனால தான் வந்தேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே எனக்கு ஒரு ஆண் தான் காசு தந்து இப்படி பண்ண சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. இது மூலியமா நம்ம நினைச்சது சரிதான், அந்த தினேஷ் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அந்த தினேஷ் பெண் வேஷம் போட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த விஸ்வநாத்தை அட்டாக் பண்றதுக்காக அந்த மர்ம நபர் வந்துடுறாரு. அந்த மர்ம நபர் பெண் வேஷம் போட்ட மாதிரி தான் வந்திருக்காரு போல. தினேஷா என்னன்னு தெரியல. இப்ப இவர் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள விஸ்வநாத் கொஞ்சம் சுதாரிச்சிடுறாரு. பதிலுக்கு சண்டை போடுறாரு. சண்டை போட்டு இந்த மர்ம நபரை அடிச்சிடுறாரு. ஆளுங்களை கத்தி கூப்பிடுறாரு. இப்ப ஆளுங்களும் சவுண்ட் கேட்டு வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. டைவர்ட் பண்ணி அவன் உள்ள வந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப விஸ்வநாத்தை கொஞ்சம் சேஃப் பண்ணிடுறாங்க. அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுமே எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்கான். இவங்க ஒரு ஸ்டேஜ்ல கோட்டை விட்டுட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா தினேஷை பாக்குறாங்க. தினேஷ் நார்மலா இருக்கான், கெட்டப்லாம் கலட்டின மாதிரி இருக்கான். தினேஷ் தான் கெட்டப்ப கழட்டிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க லாக் பண்ணிடுறாங்க. என்ன எதுக்கு லாக் பண்றீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்ற மாதிரி கேக்குறான். நடிக்காதரா, நீ தான் அடுத்தடுத்து 4 கொலை பண்ணிருக்கன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. தினேஷை லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. தினேஷை இவங்க டார்ச்சர் பண்ணி உண்மையை சொல்லு, சில வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃப்ன்ற மாதிரி ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்க, போலீஸுக்கு கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அங்க இருந்து கிளம்பி இருக்க, அது நீ தானே, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் இல்லன்னு சொல்றான். உண்மையை சொல்றா அப்படின்ற மாதிரி மிரட்டி மிரட்டி கேக்குறாங்க. ஆமா சார் அது நான் தான்ற மாதிரி இவன் சொல்றான். இங்கதான் இவன் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல நமக்கு மாதிரியை காட்டுறாங்க. மாதிரி அப்ப செம்ம ஏழையா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பா, அதே மாதிரி ஒரு சித்தி இருக்காங்க. சித்தியோட லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது தெரியாம கீழே விழுந்து அந்த லிப்ஸ்டிக் உடைஞ்சிருது. இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, நம்ம ஊருக்கு ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்காக வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றான். அந்த ஆக்டர் வந்திருக்காரா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க போனோன்ற மாதிரி இவங்க சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்களால எட்டியே பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளவு கூட்டம் சேர்ந்திருக்கு. என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு, பார்க்க முடியலையேன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்க முடியலன்னு இவங்க புலம்பிட்டு இருக்கிறத இவங்க பாய் ஃப்ரெண்டு கவனிக்கிறாரு. அதாவது தினேஷ் தான் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டு இவளால பார்க்க முடியலன்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, என் முதுகுல ஏறி பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவர் கொஞ்சம் முட்டிக்கால் போட்ட மாதிரி உட்காந்துடுறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா முதுகுல ஏறின மாதிரி பாக்குறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஒரு 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அந்த 4 பேருமே இந்த இடத்துல ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டருக்கு அவங்க 3 பேர் க்ளோஸ் போல, அதனால அவங்க 3 பேருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது சித்தி இருக்காங்கல்ல, என் லிப்ஸ்டிக்கை இவ உடஸ்டான்ற மாதிரி அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்பா எப்பவுமே சித்திக்கு தான் சப்போர்ட் போல, அதனால அப்பா என்ன பண்றாருன்னா இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி ஒரு குச்சி எடுத்து பொண்ணு அடி அடின்னு அடிக்கிறாரு. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அடி வாங்கினதுனால ஒரு இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசுறதுக்காக தினேஷ் வராரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. வந்த தினேஷ் இவங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருப்பாரு. கவலைப்படாத, நீ நினைக்கிற விஷயத்த
விஷயத்த நான் உன்னை பண்ண வைக்கிறேன், நான் எப்படியாவது 4 காசு சம்பாதிக்கிறேன், நீ நினைச்ச விஷயத்த உன்னை பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதாவது இவங்க சினிமால ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க, நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு சத்தியம் பண்ணி தந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதெல்லாம் போட்டு பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து சுத்துறத அப்பவும் கவனிக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. நான் அவனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. அவருமே பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. முதல்ல அப்பா கோவப்பட்டாலும் இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறாரு. சரி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே சிம்பிளா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுற வேலை எல்லாம் பாக்குறாரு. ஒய்ஃப் நினைச்சதை பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களும் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்கள மறைச்சு இவருமே பிடிச்சிடுறாரு. உங்க கூட சேர்ந்து இவ போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆக்டர் கூடயும் டீம் கூடயும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப தினேஷும் மாதுரியும் சேர்ந்த மாதிரி குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, நீ சினிமால பெரிய ஆக்ட்ரஸா மாறிட்டனா என்ன மறந்துருவியான்ற மாதிரி சோகமா கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் சரி உன்னை மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சினிமா டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த நாள் எங்களை வந்து பாரு, உனக்கு ஏதாவது சினிமா வாய்ப்பு ஏற்படுத்தி தரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க சினிமா ஆசை இருக்குன்னு சொன்னதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. நீ வெளியே வெயிட் பண்ணு, இவன் மட்டும் உள்ள வரட்டும் அப்படின்ற மாதிரி மாதுரியை மட்டும் உள்ள கூட்டு வந்துடுறாங்க. மாதுரிக்கு சின்னதா ஒரு Dress தந்து போட சொல்றாங்க. மாதுரிக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு, பரவாயில்ல போடலான்ற மாதிரி அந்த Dress போட்டுறாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருமே இப்படி நடிச்சு காட்டு அப்படி நடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே பண்றாங்க. ஆனா அவங்க பார்வை தப்பா இருக்கு. போக போக தப்பு தப்பான சீன் எல்லாம் பண்ண சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாதிரி சீன் எல்லாம் பண்ண சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே அன்ஈசியா இருக்கு. இவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கேட்காம எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுமே பயத்துல சவுண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. வெளியே இருக்க தினேஷை கூப்பிட ஆரம்பிக்கிறா. இந்த தினேஷ்க்கும் உள்ள ஏதோ தப்பா நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்ப தினேஷ் இருக்கார்ல, வெளியே இருக்க ஒரு நபர் கூட சண்டை போட்டு வேகமா உள்ள வந்துடுறாரு. அப்பதான் காதலி கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவங்க கூட தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த டைரக்டர் என்ன பண்றாருன்னா கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிட்டாரு. இவரை மட்டும் இல்ல அந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிட்டாரு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடந்துடுறாங்க. அந்த பொண்ணை அப்படியே ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க காயப்பட்டு கிடக்குறாங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். போலீஸ் வந்துட்டா பிரச்சனை, நம்ம போலீஸ் வரதுக்குள்ள கிளம்பணும்ன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி நடந்ததுனால அவ எல்லாத்தையும் மறந்துட்டா, அதே டீம் கூட சேர்ந்து அவ வேலைலாம் பார்த்தான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ற, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. அவ மறந்துட்டா, ஆனா நீ மறக்கல, அதனால தான் சம்பந்தப்பட்டவங்கள மேக்கப் பண்ணி கொலை பண்ணிருக்க அப்படிதானேன்னு கேட்கிறாரு. கொலையா? சத்தியமா நான் அப்பெல்லாம் யோசிக்கவே இல்ல, அவனுங்கெல்லாம் பெரிய ஆளு, அவனுங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு முடிவெடுத்துட்டேன், நான்லாம் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இவன் சொல்றதை நம்ப முடியாது, இவன் கஸ்டடியிலேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அதே சமயம் அந்த மாதிரியை வர வச்சு பேசுறாரு. மாதிரி அவரை வெளியே எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்ப மாதிரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இவர் சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நான் ஊர்ல இருந்து நடிக்கிறதுக்காக வந்தேன், இப்ப நடிச்சு சாதிச்சிருக்கேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு கிளம்புங்க, அவனை விட முடியாதுன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப சீனியருமே கால் பண்ணி இதுக்கப்புறம் கொலை நடக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், சம்பந்தப்பட்டவனை புடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு கொலையும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி சீனியர் காலை கட் பண்ணிடுறாரு. இவரும் நிம்மதியா ஒய்ஃபு கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காலையில சமயம் இவருக்கு போன் கால் வருது. யோ என்னமோ கொலைலாம் நடக்காதுன்னு சொன்னேன், அடுத்த கொலை நடந்துருச்சியா, அந்த டைரக்டர் இறந்து போயிருக்காரு, டைரக்டர் மட்டும் இல்ல அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ட் லேடியும் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்பாட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, வேகமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு முன்னாடியே டீம்லாம் போயிருப்பாங்க, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இவர்கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, கத்தியை வச்சு திரும்ப திரும்ப இவரை குத்தி இருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா கன் எடுத்து அந்த லேடியை ஷூட் பண்ணிருக்காரு. அந்த லேடி கிளம்பலான்னு நினைக்கும் போது ஷூட் பண்ணிருக்காரு. இதனால தான் 2 பேருமே இறந்து போயிருக்கிறதா டீமை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த லேடியை தான் நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. காரணம் அன்னைக்கு நைட்டு கூட இந்த லேடி வெளியே போனாங்கல்ல, வெளியே போனவங்க மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு சம்பவத்துல இந்த லேடி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, இவர் இப்படிலாம் பண்ணிட்டாரேன்ற கோவத்துல இந்த டீமை சேர்ந்த எல்லாரையும் பழி வாங்கியிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
ஆனா அப்ப கூட ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இந்த லேடி பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எது எப்படியோ அந்த தினேஷ் பண்ணலன்றது தெரிஞ்சிருச்சுல, தினேஷை விட்டு தான் ஆகணும். அதனால தினேஷை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தினேஷை கூட்டு போறதுக்காக இந்த மாதிரி வந்திருக்காங்க. வா கிளம்பலான்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது கார் ஒரு இடத்துல நிறுத்திடுறாங்க. தினேஷ், நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னோட லவ்வை ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. மாதிரிக்கு எல்லாமே மறந்திருந்தாலும் நம்ம அன்பால ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப மாதிரியும் கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா கொலையும் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. மாதிரி பழைய விஷயத்தெல்லாம் மறந்தது உண்மைதான், ஆனா மறந்த விஷயம் திரும்பி ஞாபகம் வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஞாபகம் வந்ததுனால சம்பந்தப்பட்ட யாரையும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரா பிளான் பண்ணி காலி பண்ணிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாம தினேஷ் மாட்டிக்கிட்டார்ல, அதை நினைச்சா இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு ஆண் தான் காசை தந்து இப்படி பண்ண சொன்னான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுவும் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா மாதிரி இருக்காங்கல்ல, ஆண் மாதிரி வேஷம் போட்ட மாதிரி தான் இந்த பொண்ணு கிட்ட காசை தந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு டைரக்டரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அது மிஸ் ஆயிருக்கும். டைரக்டரை உண்மையிலே எப்படி கொன்னாங்கன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த டைரக்டரை பாக்குற மாதிரி வந்திருப்பாங்க. இந்த டைரக்டர் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த டைரக்டர் தான் கொஞ்சம் காஜி டைரக்டர்ல, இவங்க கூட ஒண்ணு மண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப சடனா கத்தி எடுத்து நச்சு நச்சுன்னு இவரை குத்த ஆரம்பிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்கிட்ட எல்லை மீறி நடந்தீங்கல்ல, அதை நான் இன்னும் மறக்கலன்ற மாதிரிலாம் சொல்லி இவரோட கதையை முடிக்கிறாங்க. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் லேடி வந்திருப்பாங்க. இதை பார்த்து பயந்து ஓட பார்த்திருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா கன்னை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி சாவடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி எல்லா செட்டப்பையும் இவங்க பண்ணிருப்பாங்க. அப்பதான் தினேஷை வெளியே எடுக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை இவங்க பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்ப தினேஷை இவங்க வெளியே எடுத்துடுறாங்க. இவளுக்கு ஞாபகம் இல்லைனாலும் நம்மள நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஆனா உண்மையிலே இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இவர் பண்ண எல்லா விஷயத்தையும் ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுப்பார்ல, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு இன்னமும் சில டவுட் இருக்கு. மாதிரி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஏறக்குறைய ஆளுங்க இந்த கேஸ் ஃபைல மூடுற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. இல்ல இந்த கேஸ் ஃபைல அவ்வளவு சீக்கிரம் மூடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா முடிவுல அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.